வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். எல்லாருக்கும் சஷ்டிக்கு நான் வந்து பாயசெல்லாம் எடுத்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கோவம் தெரியும் எனக்கு. அதனால் கோச்சுக்காதீங்க ப்ளீஸ். நான் அதை வந்து உங்கள் எல்லாருக்கிட்டேயும் பர்சனலாக கேட்டுக்கிறேன். கொஞ்சம் வெளியூர்லாம் போக வேண்டிய வேலையாகிடுது. சஷ்டி இன்றைக்கி நாள் தான் வந்தேன்னா அதனால் வந்து பண்ணி போட முடியாதாகிடுது. பாயசெல்லாம் எடுத்து போட்டிருந்தேன், மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இனிமேல் கூடிய மட்டும் நிறைய வீடியோஸ் ரெகுலராக பண்ணி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இதை நீ இப்படி இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பேன் எல்லோரும். பர்ன்டு கார்லிக் ரைஸ். இது வந்து நேர் விருப்பம், வேறு ஒன்றும் இல்லை. என் பொண்ணு பையன் எல்லோரும் நாங்கள் இன்றைக்கி இந்த கார்லிக் ரைஸ் பிகாஸ் நான் இதெல்லாம் அவளுக்கோசரம் கண்டிப்பாக ஆற்றுல பண்ணுவேன். நான் இல்லைன்னே சொல்லலை, அவளுக்கோசரம்லாம் பண்ணுவேன். நான் சாப்பிட மாட்டேன், அவ்வளோதானே வழியே. அவளுக்கெலாம் இதை பண்ணி தருவேன். ஸோ அந்த பர்ன்டு கார்லிக் ரைஸ் பண்ண போகிறேன். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, கண்ணை மூண்டின்னு பூண்டை வந்து நல்லா உரித்து மாதிரி நல்ல ஒரு 2 ரவுண்டு பூண்டு அதை இது பண்ணி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இந்த சைனீஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணினீங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் ஆயில் விடுறத விட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது வந்து ரைஸ் முன்னாடியே வெடித்து ஆற வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு இது எவ்வளோ மாமி தண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா 1க்கு 1.25 தான் விட்டேன். ரைஸ் குக்கரில் வச்சு நல்லா விரையாக வெடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த நல்லெண்ணெய் நல்லா சுட்டுட்டு அடுப்பை சின்னதாக வச்சுட்டு இந்த பூண்டெல்லாம் இதில் போடலாம். அடுப்பை ரொம்ப பெருசாக வச்சுட்டு இதை வறுக்காதீங்க. தீஞ்சு போன மாதிரி ஆகிடுதுன்னா ஒரு மாதிரி ஆகிடும். இது வந்து நல்ல ப்ரௌனாக ஆகணும். மீடியம் ஹையில் வச்சுட்டு வறுத்துருவோம். நிறைய பேருக்கு இந்த நாளில் குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும். மோரோவர் அதான் சொல்கிறேனே, இந்த மாமிக்கு வந்து வெறும் சவுத் இண்டியன் இது மட்டும்தான் பண்ணுவா அப்படின்னு நீங்கள்லாம் கொஞ்சம் நினச்சிக்க வேண்டாமேன்றதுனால இதெல்லாமும் பண்ணலாம் அப்படின்னு பசங்க வந்து இதை இன்றைக்கி கேட்டால். ஸோ நல்ல மழைக்கும் அதுக்கும் இது மாதிரி சுட சுட பர்ன் கார்லிக் ரைஸ் சாப்பிட்லாமா, பண்ணி கொடுமா அப்படின்னா. ஸோ அப்படியே பண்ணுறதே உங்களுக்கு நான் தான் சொல்லியிருக்கேன், என்னை ஆற்றுக்கு என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்துருவேன், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி எங்காவது லஞ்ச் குழந்தைகளுக்கெல்லாம் பர்ன் கார்லிக் ரைஸ் தான். இப்போ தான் லைட்டாக கலர் மாறுறது, இன்னும் நல்லா ப்ரௌனாக ஆகணும் அது. இது எவ்வளோ மாமி? இது ஒரு 100 கிராம் பூண்டு. ஆக்சுவலி நம்ம வந்து ரைஸ் குக்கர் கப்பால் 1 கப்பு ரைஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை வந்து வெடித்து வச்சுருக்கேன். ஒன்றுமே அதில் போடலை, உப்பு எதுவுமே போடலை. ஜஸ்ட்டு அதை ரைஸாக வெடித்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் வரத்துக்கு ஒரே ஒரு ஸ்பூன் நீங்கள் நெய் வேணால் விட்டு வெடிச்சுடுங்க அது சாதம். பார்த்தீங்களா, தெரியுறதா? கலர் மாறிடுது ஒரு மாதிரி. இன்னும் கொஞ்சம் மாறணும். அடுப்பை சின்னதாக வச்சுருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் வறுப்பட்டு நல்லா ப்ரௌன் ஆகிட்டு தெரியுறதா உங்களுக்கு? இந்த லெவல் இருந்தால் போதும். இதை எடுத்துடலாம். இது இதுலேயே இருக்கட்டும். கொஞ்சம் இது மேலோடு போடுறதுக்கோசரம் வச்சுருக்கேன். இதில் வெடித்து வச்சுட்டு இந்த ரைஸை ஆட் பண்ணலாம். ரைஸ்க்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் சோய் சாஸ் விடுறேன். மிளகு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். ஸ்ப்ரிங் ஆனியன். அடுப்பு இதில் பெருசாக வச்சுக்கோங்க. இப்போது ஜூராக ரெடி ஆகிடுது இந்த பர்ன் கார்லிக் ரைஸ். மேலே இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த இந்த கார்லிக்ஸையும் போட்டுடலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. ரொம்ப சிம்பிள், ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் தான். பட் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மழை நாளில் இந்த மாதிரி கார்லிக் சாப்பிட்டு இது பண்ணினா அவளுக்கெல்லாம் எல்லாம் ஊருக்கு உபதேசம்தான் சொல்கிற மாதிரி
நீ சாப்பிடுவியா அப்போ ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு அது பழக்கப்படல, அதனால தான். பட் இது நிச்சயமாக உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவா. நம்ம சாப்பிட்லனாலும் நம்ம குழந்தைகளுக்கோசரம் இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பாக. இது நிச்சயமாக இந்த பர்ன் கார்லிக் ரைஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்கள் குழந்தைகளுக்கெல்லாமும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தையெல்லாம் சாப்பிட வச்சுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஜோராக தயாராகிடுது இந்த பர்ன் கார்லிக் ரைஸ். நிச்சயமாக உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கேட்டுட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.